பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆஹா, ஒரு அரிசி கூட உடையாம எவ்வளோ சூப்பராக பக்காவான பிரியாணி, ரம்ஜான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கரம் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதை வதக்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வதக்கியாச்சு. தக்காளியும் 2 தக்காளி சேர்த்தேன். அதுவும் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இது வதங்கின உடனே சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டோம். சிக்கனை சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம், போதும். சிக்கன் வதங்கின உடனே இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சிக்கனில் உப்பு, காரம் எல்லாம் ஏறி இருக்கும். பிரியாணிக்கு தேவையான மொத்த உப்பும் சேர்த்துருக்கு. அப்போ தான் இதில் உப்பு ஏறும். சிக்கனில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதை திருப்பி ஒரு கலரி விட்டுட்டு 1 கிண்ணம் அரிசி எடுத்துருக்கேன். 1/2 hour அதை ஊற வச்சுருக்கேன். அதனால் 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம், அதனால நான் 1.5 கிண்ணம் தண்ணி வைக்கிறேன். சப்போஸ் அரிசியை ஊற வைக்கல அப்படின்னா 2 கிண்ணம் தண்ணி வச்சுக்கணும். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம மெயினாக சேர்க்கணுமே இவரை, புதினாவும் கொத்தமல்லியும் இல்லைன்னா பிரியாணியே இல்லை. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி